So if we have two vectors a vector b vector இருக்கு. So in order to find a plus b நம்ம இதோட ஓரியன்டேஷன் மாற்றாமல் a வெக்டாரோட a வெக்டார் b வெக்டார் ரெண்டுத்தையும் ஒன்றுத்தோட ஹெட்டில் இன்னொரு டெய்லில் வச்சுட்டு தென் த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து a வெக்டாரோட டெய்லேருந்து b வெக்டாரோட ஹெட்டுக்கு கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் தான் a ப்ளஸ் b வெக்டார். ஓகே, ஸோ எய்தர் யூ கேன் டூ லைக் திஸ் ஆர் நம்ம இன்னொரு விதமாக பண்ணுறதுனா எப்படி பண்ணலான்னா, ஸோ b வெக்டார் எடுத்துக்கிட்டு ஸோ b வெக்டார் முன்னாடி என்ன பண்ணும் a வெக்டாரோட ஹெட்டில் வச்சோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to place on the head of b வெக்டார். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், முன்னாடி a வெக்டாரோட ஹெட்டில் வச்சோம். இப்போ b வெக்டாரோட ஹெட்டில் நம்ம a வெக்டாரோட டெய்ல் வச்சிட்டோம். ஓகே, ஸோ எய்தர் இப்படியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், வெக்டார் அடிஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது ரிசல்டன்ட் எப்படி போடணும்னா ஃப்ரம் b to a போடணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட b வெக்டார், இதுதான் a வெக்டார். ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் நம்ம ஒன்றுத்தோட டெய்லேருந்து இன்னொன்றோட ஹெட்டில் கனெக்ட் பண்ணோன்னா தென் திஸ் வெக்டாருக்கு பேர் இது வந்து நாட் a ப்ளஸ் b, இட்ஸ் b ப்ளஸ் a வெக்டார். ஓகே, ஸோ வெக்டார் அடிஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து இன்மெட்டீரியல். ஓகே, ஸோ வெக்டார் addition bar subtraction வந்து is commutative. Okay, commutative means நம்ம adding a vector to b vector is equivalent to adding b vector to a vector. Okay, so vector addition and subtraction மட்டும்தான் commutative. வெக்டார் மல்டிப்ளிகேஷன் பற்றி இன்னும் நம்ம சொல்லலை. ஓகே, we can discuss it up after some time. ஓகே, ஸோ இது கிளியரா உமேஷ்? ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வெக்டார் அடிஷன் பண்ணோன்னா இதுக்கு பேர் ட்ரையாங்குலர் மெத்தட். ஓகே, ட்ரையாங்குலர் மெத்தட் ஆஃப் வெக்டார் addition. Okay, so இதுவே subtraction பண்ணணும்னா suppose if you have a and b vector, so a minus b vector கண்டுபிடிக்கிறதுக்கு what you have to do, you have to orient the b vector in the opposite direction. so அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் இந்த b வெக்டாரை அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு ஓரியன்ட் பண்ணணும் இப்படி. ஓகே, ஸோ they must be parallel ஆனால் டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். தென் இந்த வெக்டார் வந்து நம்மளோட மைனஸ் பி வெக்டார். ஓகே, ஸோ இப்போ ஏ வெக்டாரும் இந்த மைனஸ் பி வெக்டாரும் நம்ம ஆட் பண்ணலாம் பழைய ப்ராசஸ் படி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வெக்டார் சப்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஏ வெக்டாரை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட ஏ வெக்டார், இப்போ மைனஸ் பி வெக்டார். ஓகே, ஸோ மைனஸ் பி வெக்டார் பண்ணுறதுக்கு நான் பி வெக்டாரை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணணும், இதோட ஹெட்டில் கொண்டு வந்து வைக்கணும். இதோ மைனஸ் பியோட டெய்ல ஏவோட ஹெட்டில் வைக்கணும். வச்சா தென் த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து எப்படி போடணுன்னா ஃப்ரம் த டெய்ல் ஆஃப் ஏ டு த ஹெட் ஆஃப் பி இதுதான். ஸோ இந்த வெக்டார் வந்து நம்மளுக்கு a vector, so this vector is a vector minus b vector. okay, so a minus b இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதுவும் அடிஷன் ப்ராசஸ் தான். ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், a vector plus of minus b vector கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து gives a minus b vector. ஓகே, ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்னதுன்னா ட்ரையாங்குலர் மெத்தட் ஆஃப் வெக்டார் அடிஷன் பார் சப்ராக்ஷன், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும், ஸோ ஒரு வெக்டாரோட ஹெட்டில் இன்னொரு வெக்டாரோட டெய்ல் வைக்கணும். தென் we have to mark the resultant vector. ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி வேணும், எந்த வெக்டார் ஃபஸ்ட் வெக்டாரோட ஹெட்டில் வச்சோமோ அதோட டெய்லிருந்து செகண்ட் வெக்டாரோட ஹெட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் பேர் ட்ரையாங்குலர் மெத்தட். ஓகே,
ஸோ அனதர் மெத்தட் இருக்குது வெக்டார் அடிஷனுக்கு, அதுக்கு பேர் என்னென்னா parallelogram மெத்தட். ஓகே, ஸோ அந்த மெத்தடும் பார்த்துடலாம். parallelogram வெக்டார், parallelogram method of vector addition or subtraction. Okay, so இப்போ if you have two vectors, இது மாதிரி இருக்கு, இது நம்மளோட a வெக்டர், இன்னொரு வெக்டர் இப்படி b வெக்டர் இப்படி இருக்கு. So this is our a vector and this is our b vector. Okay, so in order to find a plus b, முன்னாடி triangular மெத்தடில் என்ன பண்ணோம், a ஓட எட்டில் வைப்போம். ஓகே, ஸோ parallelogram மெத்தடில் என்ன பண்ணணும்னா we have to take both of these vectors. ஸோ இதுதான் நம்மளோட a வெக்டார். இப்போது அதே மாதிரி b வெக்டார் எடுத்துப்போம். ஸோ இதை இப்போ நம்ம ஹெட்டில் வைக்க வேண்டியதில்லை, இன்ஸ்டெட் we can connect both the tails. ஓகே, ஸோ இது மாதிரி ரெண்டு டெய்லையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் b வெக்டார். ஓகே, ஸோ a வெக்டாரோட டெய்லும் b வெக்டாரோட டெய்லும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் we have to இங்கே ஏக்கு ஒரு parallel வெக்டார் வரையணும். இது a ஓட parallel வெக்டார். ஓகே, ஸோ இது ஏக்கு parallel வெக்டார். ஓகே, சிமிலராக நம்ம பிக்கும் ஒரு parallel வெக்டார் வரையணும். ஓகே, ஸோ பிக்கு parallel வெக்டார், இதுக்கு parallel. ஓகே, b வெக்டாருக்கு parallel வெக்டார் இப்படி வரும். ஸோ ஏக்கு parallel பிக்கு parallel வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா in order to find a plus b, ஸோ a plus bன்றது என்னதுன்னா இட்ஸ் த diagonal of this parallelogram. இந்த parallelogramோட diagonal என்னவோ அதுதான் நம்மளோட a plus b. ஓகே, ஸோ இந்த diagonal தான் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார். ஓகே, ஸோ இந்த மெத்தடுக்கு பேரில் parallelogram மெத்தட். ஓகே, parallelogram மெத்தட் ஆஃப் வெக்டார் அடிஷன். சப்ராக்ஷன் சேம் வே, யூ ஹவ் டு ஃபைண்ட், இப்போ மைனஸ் b கண்டுபிடிக்கணும்னா யூ ஹவ் டு இன்வெர்ட் த b வெக்டார், அதுக்கப்புறம் இதே மாதிரி அடிஷன் ப்ராசஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், ரெண்டுத்தோட டெய்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி ட்ரையாங்குலர் மெத்தடில் ஒன்றுத்தோட ஹெட்டில் இன்னொருத்தோட டெய்லை வச்சு தென் வி ஃபைண்ட் த ரிசல்டன்ட். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மெத்தடில் ரெண்டுத்தோட டெய்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் வி ஃபார்ம் அ parallelogram and the diagonal of the parallelogram வந்து gives the resultant vector a plus b. ஓகே, ஸோ இது parallelogram vector of parallelogram method of vector addition. ஓகே, ஸோ வெக்டர் அடிஷனும் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. ஓகே, இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்க்கணும். வெக்டார் ரெசல்யூஷன்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ ரீகேப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம மோஷன் இன் எ பிளேன் படிக்கிறோம். ஸோ நம்ம இதுக்கு XY கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு வெக்டார் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு வெக்டார் இங்கே இருக்குது. ஸோ லெட்ஸ் சே திஸ் வெக்டார் வந்து நம்ம இந்த வெக்டாரை ஒரு ஆர் வெக்டார்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் வெக்டார். ஓகே, ஸோ இந்த ஆர் வெக்டாரை இப்போ நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். அதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட், அதாவது ஹரிசாண்டலாக இது எவ்வளோ தூரம் போயிருக்கு, வெர்டிக்கலாக இது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லிட்டு we are going to resolve it. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிசால்வ் பண்ணுறதுக்கு what we have to do, suppose if it makes an angle theta, நம்மளுக்கு இங்கே தீட்டான்னு ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா then in order to find the horizontal component, okay, x axis ல r எவ்வளோ தூரம் இருக்குது, x axis ல r எவ்வளோ தூரம் இருக்குன்றதுக்கு we have to cast its shadow. okay, so அதோட ஷேடோவை we have to cast on the
corresponding axis. Okay, x direction la r எவ்வளோ இருக்குதுன்னா we have to cast its shadow. ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த எட்ல இருந்து we have to drop a vertical. okay, vertical drop பண்ணால் then we have this. இதுதான் என்னதுன்னா நம்மளுக்கு ஆரோட ஷேடோ ஆன் எக்ஸ். ஓகே, ஸோ இது என்னது, இந்த லென்த்து நான் ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன். திஸ் லென்த், இந்த லென்த் வந்து ஸோ இட் இஸ் த ஷேடோ ஆஃப் ஆர் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆரோட எக்ஸ் காம்பனண்ட், ஆரோட எக்ஸ் காம்பனண்ட். ஸோ ஆர் வெக்டாரோட எக்ஸ் காம்பனண்ட் ஆர்எக்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இதோட வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகே, வெர்டிக்கலாக இது எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்றதுக்கு வாட் வி ஹவ் டு டூ, வி ஹவ் டு காஸ்ட் இட்ஸ் ஷேடோ ஆன் த ஒய் ஆக்சிஸ். y axis la shadow cast panna then we will get the vertical component. நம்மளுக்கு vertical component கிடைச்சிரும். ப்ளூ கலரில் கூட வரையலாம். ஸோ இதுதான் vertical component. ஸோ இதை வந்து RYன்னு சொல்லலாம். ஓகே, so this is the horizontal component of R and RY is the vertical component of R. okay, so இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸு ஏறுறீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்டேர் கேஸ் ஏறுறீங்க. ஓகே, ஸோ இப்படி தான் உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ இப்படி ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் ஸ்டேர் கேஸில் ஏறினீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, ஸோ ஹரிசாண்டலாகவும் ட்ராவல் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் ஸ்டேர் கேஸில் கிளைம் பண்ணும்போது வெர்டிக்கலாகவும் ட்ராவல் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு ஸ்டேர் கேஸில் நீங்கள் இப்போ இங்கே நிற்கிறீங்க, இங்கே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் நீங்கள் ஹரிசாண்டலாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, இதுதான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் ஹரிசாண்டலாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதே சமயத்தில் வெர்டிக்கலாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, இந்த ஸ்லாண்டில் ஏறி இருக்கிறீங்க. ஆனால் அந்த ஸ்லாண்டில் ஏறினதுலேயே சைமல்டேனியஸாக நீங்கள் ஹரிசாண்டலாக ஒரு மோஷனும் பண்ணியிருக்கிறீங்க, வெர்டிக்கலாகவும் ஒரு மூமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் தெரியும், அதிலேருந்து நீங்கள் ஹரிசாண்டலாக எவ்வளோ தூரம் போனீங்க, வெர்டிக்கலாக எவ்வளோ தூரம் போனீங்கன்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் என்னதுன்னா ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகே, ஸோ இந்த ஐடியா புரியுதா உமேஷ்? ஓகே, ஸோ நம்ம இந்த ஆர்எக்ஸுக்கு வி கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர்எக்ஸு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலான்னா, இதை வந்து நீங்கள் ஒரு ரைட் ட்ரையாங்கிளாக பாருங்கள். நான் இப்போ வந்து மார்க் பண்ணுறேன், அதை ஒரு ரைட் ட்ரையாங்கிளாக பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக என்னது, ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆர் தெரியும், தீட்டா தெரியும். ஆறுன்றது தான் நம்மளுக்கு ஹைபாட்னியூஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, வி காட் ஒரு ஹைபாட்னியூஸ் நம்மக்கிட்ட இருக்குது. So this is our theta, we have r vector. Okay, so r vector என்றது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. Okay, so we need to find இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் rx, rx equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். Okay, so rx equal to நம்ம இதில் எந்த triangular law யூஸ் பண்ணலாம், hypotenuse தெரியும், நம்மளுக்கு adjacent side வேணும். Okay, so cos theta equal to adjacent side by hypotenuse. Okay, so நம்மளுக்கு adjacent side தான் வேணும், we know hypotenuse. Okay, hypotenuse is r vector, therefore adjacent side தான் நம்மளோட rx. Okay, so here cos theta equal to rx divided by
r vector. So r vector or நம்மளோட horizontal component rx equal to r cos theta. Okay, so r cos theta ன்றது தான் நம்மளோட vector r vector r cos theta. So horizontal component இதுதான். Similarly you can find the vertical component. Okay, so vertical component என்னது இந்த part. Okay, இந்த part இதுதான் நம்மளோட vertical component. So இந்த ry வந்து equal to this ry, இதுவும் ஒரே ஹைட்டில் இருக்கிறதுனால we need to find this ry. Okay, so அதுக்கும் இதே நம்ம இந்த ட்ரையாங்கிளே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா, so now we are interested to find the vertical component. So horizontal component rx, so vertical component தான் we are interested. ry ன்றது என்னன்னு தெரியல. Okay, so ry ன்றது என்னது இந்த ரைட் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடாக இருக்குது. Okay, so we know hypotenuse, we got theta, so நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு வேணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா இந்த ட்ரையாங்குலர் ரூல் யூஸ் பண்ணலாம். sin theta equal to opposite side by hypotenuse. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தான் வேணும், தட் இஸ் ry தான் நம்மளுக்கு வேணும், hypotenuse நம்மளோட r vector. ஓகே, ஸோ இங்கே ஆக்சுவலாக நம்ம மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்கும், we need to find ry கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ in order to find ry we have to move this mod r vector this side. Okay, so ry equal to mod r vector sin theta. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட நோ ப்ராப்ளம்ப்பா, இது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, நீ திரும்பி கூட பார்த்துக்கலாம். நெட்டு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் அப்படி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ry வெக்டார். ஓகே, ஸோ இதுதான் வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் r வெக்டார். அப்புறம் திஸ் இஸ் த ஹரிசாண்டல் component of r vector. Okay, so இது மாதிரி நம்ம ஒரு வெக்டாரை horizontal and vertical component பிரிச்சோன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னதுன்னா ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். ஸோ இதுதான் வந்து the process of finding the okay, so resolution of vector ன்றது என்னன்னா the process of finding the components of the vector, okay, in the corresponding axis. So resolution of vector ல இன்னொரு ஒரு அப்ளிகேஷனும் இருக்கு. ஸோ அந்த இதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். So if we have three vectors lying on a same plane, example, இப்போது நம்மக்கிட்ட ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்குது. ஓகே, ஸோ இது கேபிட்டல் ஏ வெக்டார், இன்னொரு வெக்டார் சி வெக்டார், இன்னொரு வெக்டார் வந்து பி வெக்டார். ஓகே, ஸோ வி ஹவ் த்ரீ வெக்டார்ஸ் லையிங் ஆன் அ சேம் பிளேன். ஓகே, ஸோ திஸ் த்ரீ வெக்டார்ஸ் ஆர் லையிங் on a same plane. ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஒரு பிளேனில் இந்த மூணு வெக்டாரும் இருக்குது. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, ஸோ இதுதான் ஒரு பிளேனு. ஸோ இந்த பிளேனில் we have all the three vectors. இது வந்து
இது வந்து C வெக்டார், இது நம்மளோட கேபிட்டல் A வெக்டார், இது நம்மளோட B வெக்டார்னு வச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் C வெக்டார், இது B வெக்டார், இது கேபிட்டல் A வெக்டார். ஓகே, ஸோ நம்மளுக்கு இது மாதிரி 3 வெக்டாரு ஒரு பிளெயினில் லையாக இருந்துச்சுன்னா எல்லாமே சேம் பிளெயினில் இருக்கணும். ஓகே, வெர்டிக்கலாக இருந்துடக்கூடாது, எல்லாமே தே மஸ்ட் லை ஆன் அ சேம் பிளெயின். ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் என்ன சொல்லுதுன்னா, we can represent any vector as a sum of other two vectors நம்மளால் represent பண்ண முடியும். ஓகே, provided they all lie on the same plane. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ இதுதான் நம்மளோட A வெக்டார். A வெக்டாரை அப்படியே எடுத்துக்கணும். ஸோ A வெக்டார், இது C வெக்டார், அதே மாதிரி இது B வெக்டார். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், we have to draw a parallel line, parallel to C vector. ஓகே, C வெக்டாருக்கு பேரலாக இதோட எட்ல இருந்து ஒரு லைன் வரையணும். ஓகே, ஸோ அது மாதிரி வரையும். நான் அதை டாட்டட் லைனில் வரைகிறேன், அப்போ தான் தெரியும். ஸோ டேஷ் லைனில் வரைகிறேன். ஸோ இது வந்து C வெக்டாருக்கு பேரலாக இருக்குது. இந்த லைன் வந்து லாங் லைனாக வரையணும். ஓகே, ஸோ இந்த லைன் வந்து this line வந்து parallel to C. okay, this line is parallel to C. parallel to C vector. okay, C வெக்டாருக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், B வெக்டாருக்கு பேரலாக ஒரு லைன் வரையணும், ஆனால் அந்த லைன் வந்து ஏவோட டெய்லிருந்து வரையணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லைன் எப்படி வரையணும், B வெக்டார் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதே டைரெக்ஷனில் ஐ எம் கோயிங் டு ட்ரா அ லைன். ஓகே, இந்த மாதிரி வரையணும். இது வந்து இது வேணால் ரெட் கலரில் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து ரெட் கலரில். ஸோ இது வந்து B வெக்டாருக்கு பேரலாக இருக்கும். இந்த லைன் வந்து this line is parallel to B வெக்டார். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் மீட் ஆகுது இல்லை, இந்த பாயிண்ட் தான் நம்மளோட. ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம், இந்த B வெக்டாரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இதுவும் நான் முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். ஒரு வெக்டார் இருக்குது, ஏதோ ஒரு வெக்டார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், B வெக்டார்னு இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ஸ்கேலார்னால் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணும் போது, 8ன்னு ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆகும்னா, ஸோ இதுதான் நம்மளோட B வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது இதோட டைரெக்ஷன் மாறாது, ஆனால் இதோட மேக்னிடியூட் மட்டும் மாறிடும். ஸோ அதனால மேக்னிடியூட் மாறிடுச்சுன்னா என்ன ஆகும், அதோட லென்த் வந்து இதோட 8 டைம்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ 8 நான் போடல, ஒரு 3 போடுறேன். ஓகே, இல்லைனா ரொம்ப பெரிய நம்பரை பெரிய ஏரோவாக போடுற மாதிரி ஆகிடும். ஸோ நான் இப்போ 3B போடுறேன். ஓகே, 3Bனா அப்போ ஆக்சுவலாக என்ன ஆகிடும், இந்த லென்த்தோட த்ரைஸ்டாக மாறிடும், ஆனால் அதே டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த வெக்டார் 3B வெக்டார் அப்போ எப்படி இருக்கும்னா இதோட த்ரைஸ் குவான்டிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த B வெக்டாருக்கு த்ரைஸ் த குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ ஒரு வெக்டாரை நம்ம ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆகும், எய்தர் we can increase the length of the vector or we can flip the direction of the vector. okay, so flip the direction of the vector na adukku enna pannanum, we have to multiply by ஒரு நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் we can இது பண்ணலாம், we can flip the direction. ஓகே, ஸோ நம்ம ஒரு வெக்டாரோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணணும், we have to multiply that vector by a
ஸ்கேலார். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னா நம்மளோட பி வெக்டார் டைரக்ஷன்லேயே வி ஹவ் அனதர் வெக்டார் இங்கே இது மாதிரி இருக்குது which is longer than b vector. ஸோ அப்போ இது என்னவா இருக்கும்னா இட் இஸ் சம் நம்பர், அந்த நம்பரை நம்ம லாம்டான்னு சொல்லுவோம், லாம்டா பி வெக்டார். ஓகே, ஸோ லாம்டான்றது ஒரு ஸ்கேலார் நம்பர், அந்த ஸ்கேலார் நம்பரால் நம்மளோட பி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணால் வி கெட் திஸ் வெக்டார், இந்த வெக்டார் கிடைக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இது வந்து என்ன இருக்குது, சி வெக்டாரு அது அதே டைரெக்ஷனில் இருக்குது, ஆனால் சியோட சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஏதோ ஒரு காமான்ற ஒரு ஸ்கேலார் நம்பர், ஒரு நம்பரால் இஃப் வி மல்டிப்ளை சி வெக்டார் வி கெட் திஸ் வெக்டார், இந்த வெக்டார் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் படி நம்ம என்ன எழுதலாம்னா ஏ வெக்டார் equal to gamma c vector plus lambda b vector. ஓகே, ஸோ நம்ம இது மாதிரி ஒரு 3 இண்டிபெண்ட் வெக்டாராக இருந்ததை, ஸோ இது மாதிரி 3 இண்டிபெண்ட் வெக்டாராக இருந்ததை இதுங்க 3 இண்டிபெண்ட் வெக்டார் ஒரு பிளெயினில் இருந்த 3 இண்டிபெண்ட் கிடையாது, ஒரு பிளெயினில் எக்ஸிஸ்ட் ஆகிருந்த 3 டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸை we can மேக் எ கனெக்ஷன். ஓகே, இது மாதிரி நம்மளால் ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரும் என்னதுன்னா ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் என்ன சொல்லுதுன்னா if we have 3 vectors, okay, so these 3 vectors can be இதில் one of the vector we can write as a sum of 2 different vectors. அதே பிளெயினில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற மீதி இருக்கிற வெக்டார்ஸை வச்சு we can write the third vector, we can form the third vector. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐடியா ஆஃப் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். ஓகே, ஸோ இதில் அடுத்த டாபிக் என்னதுன்னா நம்மளுக்கு யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ யூனிட் வெக்டார் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஸோ யூனிட் வெக்டார்ன்றது என்னதுன்னா it has no zero dimension. Okay, no dimension. So dimension na physical dimension adukku edukkum irukadu, physical dimension or unit. Okay, adukku eduvume irukadu. Okay, so number unit vectors usually I cap, j cap and k cap represent பண்ணுவோம். ஓகே, ஸோ I capன்றது என்னதுன்னா யூனிட் வெக்டார் along x direction, along x axis or x direction. Okay, similarly j capன்றது j cap is the unit vector along y direction, and k cap is the unit vector along z direction. So இது நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு வெக்டார் இருக்குது, ஒரு கோஆர்டினேட்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதுதான் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இது நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே,
ஸோ இப்போ நம்மக்கிட்ட இஃப் யூ ஹேவ் அ வெக்டார், ஏதோ ஒரு வெக்டார் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வெக்டார். ஓகே, ஸோ இந்த வெக்டார் வந்து ஆர் வெக்டார். ஓகே, ஸோ இந்த ஆர் வெக்டாரை we can represent in a unit vector formula represent பண்ணலாம். ஓகே, so this r vector equal to, so இதோட horizontal component, அதுக்கப்புறம் இதோட vertical component, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து this point gives the horizontal component of r vector and this point gives the vertical component of r vector. Okay, ஸோ இப்போ சப்போஸ் நம்மளோட ஆக்சிஸில் இதுதான் 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இந்த பாயிண்ட் 6ன்னு வச்சுப்போம். ஓகே, சிமிலராக நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸில் இது 1, இது 2, இது 3, இது 4, இந்த பாயிண்ட் 5. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆர் வெக்டாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, ஸோ நான் என்ன சொன்னேன், ஐன்றது ஒரு யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ நம்மளுக்கு எக்ஸ் டைரெக்ஷனில் 5 யூனிட்டு நகரணும். ஓகே, ஸோ அதை 5i கேப், ஓகே, ப்ளஸ் நம்ம 6j கேப் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஐ கேப்ன்றது வந்து என்னதுன்னா ஒரு யூனிட் வெக்டார். அது என்னதுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் எ டைரக்ஷன். ஓகே, ஸோ நம்ம எத்தனை யூனிட் வெக்டார் நகரணும் எக்ஸ் டைரெக்ஷனில், நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வரணுன்னா, இந்த பாயிண்ட் பின்ற பாயிண்ட்டுக்கு வரணுன்னா நம்ம ஐன்றது வந்து யூனிட் வெக்டார் அலாங் எக்ஸ் டைரெக்ஷன். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு ரீச் தட் பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பி நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஹரிசாண்டலாக 5 யூனிட் வெக்டார் நம்ம நகரணும். 1 2 3 4 5. ஓகே, ஸோ 5 யூனிட் வெக்டார் ஹரிசாண்டல், ஐன்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸை குறிக்குது. ஸோ 5 யூனிட் எக்ஸ் ஆக்சிஸில் நடக்கணும். அதுக்கப்புறம் ஜேன்றது என்னத்தை குறிக்குது, ஒய் ஆக்சிஸை குறிக்குது. ஸோ அதில் எத்தனை யூனிட் நடக்கணும், 6 யூனிட் நடக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு யூனிட்டு. ஸோ 1, அதுக்கப்புறம் 2 3 4 5 6. ஓகே, ஸோ இது மாதிரி 6 யூனிட் நடந்தால் we will reach the point P. ஓகே, ஸோ இந்த ஆர் வெக்டார்ன்றது என்னதுன்னா, இந்த ஆர் வெக்டாரை we can represent it as a, அதோட காம்பனண்ட்டை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து 5ன்றது தான் வந்து அதோட காம்பனண்ட், எக்ஸ் காம்பனண்ட். ஓகே, 6ன்றது அதோட ஒய் காம்பனண்ட். ஓகே, ஸோ இந்த ஐ கேப்ன்றது யூனிட் வெக்டார் அலாங் எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ ஓகே, ஸோ ஐன்னு பார்த்தாவே நம்ம எக்ஸ் டைரெக்ஷனில் 5 மடங்கு நடக்கணும். ஓகே, ஜேன்னு பார்த்தா ஒய் டைரெக்ஷனில் 6 மடங்கு நடந்தால் தென் we will reach the point P. ஓகே, ஸோ இதுதான் யூனிட் வெக்டாரோட யூசேஜ். ஓகே, ஸோ அதுதானான்னு கிடையாது. இப்போ நம்ம ஆர் டைரெக்ஷன்லேயும் we can find the unit vector. ஓகே, ஸோ ஆரோட டைரெக்ஷன் எது, இது இந்த டைரெக்ஷன். ஸோ அதை நான் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஓவர் ரைட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ஆரோட டைரெக்ஷன். ஓகே, ஸோ இந்த டைரெக்ஷன்லேயும் we can find யூனிட் வெக்டார். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு there is a formula. ஸோ ஆர் கேப். ஓகே, ஆர் கேப்ன்றது என்னதுன்னா யூனிட் வெக்டார் அலாங் ஆரோட டைரெக்ஷன், ஆர் வெக்டார் டைரெக்ஷன். ஓகே, ஸோ இந்த டைரெக்ஷன்லேயே நம்ம ஒரு யூனிட் வெக்டார், ஐ கேப்ன்றது என்ன சொன்னேன், எக்ஸ் டைரெக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டார், ஜே கேப்ன்றது என்னது, ஒய் டைரெக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ இப்போ ஆர் டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து ஒரு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஈக்குவல் டு நம்மளோட ஆர் வெக்டார் டிவைடட் பை அதோட மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். ஓகே,
So r vector by magnitude of r vector gives நம்மளுக்கு unit vector along in the direction. Okay. So magnitude of r vector கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா magnitude of r vector equal to root of rx I cap whole square plus so இல்லைன்னா வெறும் r square plus y square ry square ஓகே. ஸோ இங்கே இடத்துல நம்மளுக்கு rxன்றது என்னது horizontal component of r அதுதான் 5. ஓகே. ஸோ rx equal to 5, ry equal to 6. ஓகே. ஸோ இங்கே rx ryன்றது என்னத்தை குறிக்குதுன்னா rxன்றது horizontal component of r vector. ஓகே. ryன்றது vertical component of r vector. ஓகே. ஸோ நம்ம இப்போ magnitude of r vector equal to என்ன வரும் root of 5 square plus 6 square. ஓகே. equal to root of 5 square 25, 6 square வந்து 36. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? ஸோ இது வந்து equal to root of 61 வரும். ஸோ இதுக்கு ரூட் வேல்யூ எடுத்தால் நான் கால்குலேட்டரில் எடுத்திருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட்லி 7.8 வருது. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட mod r vector. ஓகே. magnitude of r vector. ஸோ இந்த r வெக்டாரோட இந்த லென்த் இருக்குது இல்லை, இந்த லென்த்து தான் வந்து நம்மளோட 7.8. ஓகே மேக்னிடியூட். ஸோ நம்ம இப்போது இது கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் வி ஹவ் டு டூ, யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு r cap equal to, ஸோ r வெக்டர் வந்து 5i cap plus 6j cap whole divided by 7.8. ஓகே. ஸோ இந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோன்னா then we can find the unit vector along r direction. ஸோ இந்த யூனிட் வெக்டர்ஸை நான் வந்து கோஆர்டினேட் சிஸ்டத்துலேயும் வந்து வரைஞ்சி காமிச்சிட்றேன். ஸோ நம்மளோட xy கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வந்து ஸோ இது x axis, இது y axis. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அனதர் ஆக்சிஸ் z ஆக்சிஸ் இருக்குன்னு அதுவும் சேர்த்து வரைஞ்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட z ஆக்சிஸ். ஸோ இது எப்படின்னா லெஃப்ட் ரைட்டு, இது லெஃப்ட் சைடு, இந்த சைடு போனால் ரைட் சைடு. ஓகே. ஸோ அந்த இது வந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷன். ஓகே. ஸோ அதே மாதிரி டாப் பாட்டம்ன்றது இது வந்து டாப் சைடு, இது வந்து பாட்டம் சைடு. ஓகே. ஸோ இது டாப் பாட்டம் ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுற ஆக்சிஸ் வந்து நம்மளோட ஒய் ஆக்சிஸ். ஸோ ஜி ஆக்சிஸ்ன்றது என்னதுன்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு. ஓகே. ஸோ அதை மார்க் பண்ணுறது நம்மளோட ஜி ஆக்சிஸ். ஓகே. ஸோ இங்கே நான் எல்லாத்தையும் பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் வரைஞ்சிருக்கிறேன், நெகட்டிவ் சைடு வரையில. ஓகே. ஸோ நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் சைடு எங்கே வரும்னா, ஸோ இது மாதிரி வரும். எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் ஆக்சிஸ் இந்த டைரெக்ஷனில் வரும். ஸோ இது என்னதுன்னா நம்மளோட மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. ஸோ ஒய் ஆக்சிஸோட நெகட்டிவ் வந்து இங்கே வரும், இப்படி வரும். ஓகே. ஸோ இது வந்து மைனஸ் ஒய். ஓகே. மைனஸ் ஒய். ஸோ ஜி ஆக்சிஸோட நெகட்டிவ் ஆக்சிஸ் அப்போ எங்கே வரும், பேக் சைடில் வரும். இது பேக் சைடில். ஓகே. ஸோ இது வந்து நம்மளோட மைனஸ் ஜி. ஓகே. ஸோ இது நான் வந்து ட்ரா பண்ணல, சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக கோஆர்டினேட் சிஸ்டம் வரையும் போது பாசிட்டிவ் ஆக்சிஸ் மட்டும் வரைவோம். ஓகே. ஸோ இப்போது இதில் யூனிட் வெக்டார் எங்கே இருக்குது, யூனிட் வெக்டாரை இதிலே ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் நான் திரும்பி புதுசாக வரைஞ்சிக்கிறேன், அப்போ தான் இதுவாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய் இப்போது we have so this is our y, this is our x and this is our z. Okay.
ஸோ இப்போ இதில் யூனிட் வெக்டார்ன்றது என்னதுன்னா அதோட மேக்னிடியூட் வந்து 1 இருக்கும். ஓகே, யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் 1 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஐ கேப் வந்து இதுதான் யூனிட் வெக்டர் ஐ கேப். ஓகே, ஸோ அது வந்து எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ எக்ஸை நான் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ஐ கேப். ஓகே, ஸோ ஜே கேப்புக்கு வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். ஜே கேப் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஜே கேப் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ஜே கேப். ஓகே, ஸோ இன்னொரு கலர் இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கே கேப் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஜி டைரெக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் கே கேப். ஓகே, ஸோ இது மூணுமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஐ கேப்ன்றது எக்ஸ் டைரெக்ஷனை குறிக்கிற யூனிட் வெக்டர், ஜே கேப்ன்றது ஒய் டைரெக்ஷனை குறிக்கிற யூனிட் வெக்டர், கே கேப்ன்றது இசட் டைரெக்ஷனை குறிக்கிற யூனிட் வெக்டர். ஸோ யூனிட் வெக்டர்ன்றது நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது உங்ககிட்ட. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்குது. நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு கிராஜுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிராஜுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? யூஸ்வலாக சென்டிமீட்டர்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 0ல் ஆரம்பிக்கும், இது 1, இது 2, இது 3. ஓகே, ஸோ உங்களோட கிராஜுவேஷன்ஸ் எப்படி 1 சென்டிமீட்டர் இன்டர்வலில் போயிட்டுருக்குதுல்ல, 1 சென்டிமீட்டர்ன்ற இன்டர்வலில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இதுதான் வந்து ஒரு யூனிட்டு. ஓகே, ஸோ ஒரு யூனிட்டில் எக்ஸ் டைரெக்ஷனில் குறிக்கிற வெக்டர் தான் நம்மளோட ஐ கேப். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு யூனிட்டில் குறிக்கிற ஒய் டைரெக்ஷனில் இருக்கிறது தான் நம்மளோட ஜே கேப். அதே மாதிரி ஒரு யூனிட்டில் இருக்கிற ஓகே, ஸோ கே கேப் இசட் டைரெக்ஷனில் குறிக்கிறது தான் கே கேப். ஓகே, ஸோ இது ஒன் சென்டிமீட்டராக இருக்கலாம், இல்லை 1 மீட்டராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் இதுக்கு என்னதுன்னா இதுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது. ஓகே, ஏன் டைமென்ஷன் கிடையாது? நம்ம யூனிட் வெக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ யூனிட் வெக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஆர் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஆர் கேப் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஆர் வெக்டர் டிவைடட் பை மாட் ஆர் வெக்டர். ஓகே, ஸோ ஆர் வெக்டரோட யூனிட் என்னவாக இருக்கும்? இப்போ சப்போஸ் லென்த்தில் கண்டுபிடிக்கிறோன்னா இதோட யூனிட் சென்டிமீட்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டிவைடட் பை மாட் ஆர் வெக்டாரும் அதே யூனிட்டில் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தோட யூனிட் போயிட்டு, ஸோ நம்மளோட யூனிட் வெக்டாருக்கு எப்பயுமே வந்து டைமென்ஷனோ இல்லை யூனிட் சிஸ்டமோ இருக்காது. ஓகே, இது கிளியரா உமேஷ்? புரியுதா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஐ கேப், ஜே கேப், ஜி கே கேப்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு இது யூனிட் வெக்டர்னால we know that ஐ கேப் மாடுலஸ் வந்து மாடுலஸில் மேக்னிடியூட் which will be equal to j cap. ஓகே, ஸோ சேம் வேல்யூ தான் இருக்கும், which is equal to k cap. ஓகே, ஸோ இதோட மேக்னிடியூட் என்னதுன்னா 1. ஓகே, இது யூனிட் வெக்டர்னால they have a magnitude of 1. ஓகே, so let's see a overall recap of what we have seen so far. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாத்தோட ரீகேப் மாதிரி ஒன்று கடைசியாக பார்த்துட்டு இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ this is our x-axis and this is our y-axis. Okay, so suppose if we have a vector r, okay, so if we have a vector r, this is our r vector. We can resolve this r vector. Suppose if it makes an angle theta with the x-axis, then we can write this r vector in the component form as, so this is, so we can resolve this horizontal and vertical component. நம்ம இது மாதிரி resolve பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ry. ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட் ry
and horizontal component rx. So in terms of unit vector நம்ம r vector எப்படி represent பண்ணலாம்னா r vector equal to rx along x direction plus ry along j direction. Okay, so இதுதான் வந்து யூனிட் வெக்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் a vector r. r என்ற வெக்டரை நம்ம யூனிட் வெக்டர் ரெப்ரசன்டேஷனாக பண்ணோம். ஓகே, ஸோ இதில் நம்ம we can find the rx and the ry as follows. Okay, so rx நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? rx equal to, so if we consider this right triangle, let me mark it in the blue color. So இந்த right triangle நம்ம இப்போ consider பண்ணோம்னா, then in the vertical distance is nothing but ry and this horizontal distance is our rx. Okay, so நம்மளுக்கு இப்போ r vector forms the hypotenuse, ry forms the opposite side, rx forms the adjacent side. Okay, so நம்மளுக்கு in order to find the horizontal component which happens to be the adjacent side, so rx is the adjacent side, so we can use cos theta. So cos theta equal to adjacent side rx divided by our hypotenuse r vector. Let us use mod r vector. Okay, so mod r vector, therefore rx at the horizontal component rx equal to rx equal to mod r vector cos theta. Okay, similarly ry happens to be the opposite side, so for that let us use sin theta. நம்ம sin theta யூஸ் பண்ணலாம். So sin theta equal to opposite side by hypotenuse. Our hypotenuse is our mod r vector. So the ry, the vertical component ry equal to, so if we multiply we get mod r vector sin theta. Okay, so this is our horizontal component and this is our vertical component. Okay, so we have also have a relation for r vector, the trigonometric relation. So if we square these two values and add, what we will get? So நம்ம இப்போ rx ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, ஸோ rx ஸ்கொயர் equal to mod r square cos square theta. Okay, similarly ry square equal to mod r vector square sin square theta. Okay, so இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி if we add, so rx square plus ry square equal to, so we can take mod r square as common, so mod r square நம்ம common எடுத்துட்டோம்னா we have cos square theta plus sin square theta. Therefore our rx square plus ry square equal to mod r square or mod r the whole square. Okay, or we can find the magnitude mod r vector equal to, so we have to make a square root of this value, square root of rx square plus ry square. Okay, so this is the way we can find magnitude of any vector. Okay, so in order to find the angle theta, so let's consider the tan theta of this one. So tan theta is opposite side by adjacent side. Okay, so or we can sin theta by cos theta also we can do. So tan theta equal to opposite side which is happens to be ry divided by rx. From this we can find theta. நம்ம theta கண்டுபிடிக்கலாம். Theta equal to tan inverse of ry by rx. Okay, so this is another way of representing a vector. Okay, so we have magnitude இருக்கு, நம்ம கிட்ட angle இருக்கு, so we can represent our
r vector நம்மளுக்கு r vector we can make in the coordinate system. So let's move on to the case of 3 dimension க்கு நம்ம போவோம். So 3 dimensionல how we can represent our vectors. Okay, so now we have 3 dimensional coordinate system. So x y z இருக்குதுன்னு வெச்சுப்போம். So we have a vector, say r vector. Okay, so this is our r vector. Okay, so this is our x-axis, y-axis and z-axis. So this is our r vector. So it's living in 3 dimension. Okay, so 3 dimensional space. So we can draw the direction cosines. Okay, so let me mark this angle as the angle between r vector and the horizontal axis x-axis as alpha. Okay, so this is the angle between the r vector, okay, and the x-axis. Similarly, the angle between the vertical axis and the r vector be beta. Okay, so in order to find the angle made by this r vector with the horizontal with this z axis, let me mark it as gamma. Okay, so this is the angle made by r vector along the z direction. Okay, so actually it should be the projection of so in the r vector projection இருக்கும் நம்மளோட xz planeல. So இதோட projection xz planeல. So if we make the projection, so இப்போ இதிலிருந்து ஒரு arrow mark வரையலாம். Okay, so இது என்னதுன்னா it is the shadow of r vector on xz plane. Okay, xz planeல r vector ஓட shadow தான் இந்த vector. Okay, so இப்போ நம்ம வந்து we can mark gamma. Okay, so gamma ன்றது என்னதுன்னா it's the angle between z axis and this projection. இதுதான் நம்மளோட gamma. Okay, so this is our gamma. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can resolve this r vector into the horizontal component, vertical component and the z axis component. Okay, so இப்போ நம்ம we can find rx. Okay, so rx ன்றது என்னதுன்னா component of r on the x axis, அதாவது இது வரைக்கும். So அதுதான் rx. straight line வரையும். So this is இந்த length தான் rx. அதே மாதிரி இந்த length இந்த length. Okay, இதுதான் நம்மளோட ry. ஸோ இதுதான் ry. அதே மாதிரி rzன்றது இந்த length. ஓகே, ஸோ இந்த length இதுதான் rz. ஸோ இந்த length எப்படி கண்டுபிடிச்சேன், இந்த length எப்படி கண்டுபிடிக்கணும்னா we have to drop a vertical from this point to this point. Okay, so இதுதான் வந்து நம்மளோட rz. Okay, so நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும், ஸோ இதிலிருந்து we can find நம்ம rx எப்படி எழுதலாம்னா
Rx equal to mod r vector அதாவது magnitude of this vector. ஸோ இது எப்படி எழுதலாம், இது இங்கே தீட்டா இருக்குது. ஸோ இது வந்து ஆப்வியஸாக அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. ஓகே, ஸோ இங்கே தீட்டா வந்து ஆல்ஃபா. ஸோ இங்கே ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணால் நம்மக்கிட்ட எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. we have a triangle. So this is our alpha, so this is ry. okay, so இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல், அதனால் இது ry ன்னு எழுதிட்டேன். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு rx. ஓகே, நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இது mod r vector. ஓகே, r vector அதோட மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ rx தான் கண்டுபிடிக்கணும். ஸோ rx கண்டுபிடிக்கணும், நம்ம we have an angle. ஓகே, ஸோ rx வந்து happens to be நம்மளோட adjacent சைடு. we have hypotenuse இருக்குது, ஒரு angle இருக்குது. ஸோ we have to find adjacent side. ஓகே, ஸோ அதுக்கு we can use cos alpha equal to adjacent side rx divided by hypotenuse mod r vector. ஸோ இதிலேருந்து we can find rx. ஸோ rx equal to mod r vector cos alpha. okay, similarly ry க்கு வந்து instead of finding sin theta யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக we can now consider, நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணுறேன், அந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ப்ளூ கலர் வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு கலர் மார்க் பண்ணுறேன். ஸோ மெஜந்தாவில் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள், ஸோ இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது நம்மளுக்கு, we have இது மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட இப்போ mod r வெக்டார். இந்த ஆங்கிள் வந்து பீட்டா, இது ry. ஓகே, ஸோ நம்ம ry தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பீட்டா ஆஸ் யூஷுவல் ஹைபாட்னியூஸ், நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் கவலை இல்லை, அட்ஜசன்ட் சைட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சிம்லராக இதுக்கு என்ன பண்ணிடலாம், ஸோ cos beta equal to adjacent side ry divided by mod r vector. okay, or ry equal to mod r vector cos beta. okay, so இது வந்து another way, இது ஒரு way. so similarly நம்ம rzக்கு இந்த triangle consider பண்ணணும். so இதை green கலரில் மார்க் பண்ணுறேன். so this triangle. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த பார்ட் வந்து நம்மளோட mod r வெக்டார் தான். ஓகே, அதோட ஷேடோ, ஸோ அதனால் இதோட லென்த்தும் mod r வெக்டார். ஸோ இதிலேருந்து rz கண்டுபிடிக்கணும். ஸோ we have a triangle like this. இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, this will be 90 degree. ஸோ இதுதான் நம்மளோட காமா. ஸோ rz, this is rz and this is mod r vector. ஓகே, ஸோ இதிலிருந்தும் நம்ம rz கண்டுபிடிக்கலாம் இந்த சிமிலர் வே. ஸோ அதுக்கு we use cos gamma equal to rz divided by mod r vector, or rz equal to mod r vector cos gamma. okay, so this alpha, beta and gamma are called direction cosines. okay, so இதை நம்ம direction cosines னு சொல்லுவோம். so the components rx, rz and ry can be represented as rx equal to mod r vector cos alpha, ry equal to mod r vector cos beta, and rz equal to mod r vector cos gamma. ஸோ
So this is the resolution of r vector on the corresponding axis x, y and z axis la adoda components கண்டுபிடிக்கிறதுக்கு we resolved r vector into its component. Okay, so இப்போ in order to construct நம்மளுக்கு திரும்பி r vector construct பண்ணுறதுக்கு r vector equal to rx I cap plus ry j cap plus rz k cap. Okay, so the component multiplied by the unit vector along x direction, the vertical component multiplied by the unit vector along y direction. Similarly, z component multiplied by the unit vector along z direction. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் we get our original r vector. நம்மளோட r vector கிடைச்சிரும். Okay, so இப்போ magnitude of r vector எப்படி கண்டுபிடிக்கிறது? mod r vector equal to பழைய ஃபார்முலா தான். Okay, root of rx square plus ry square plus rz square. Okay, so இது மாதிரி தான் magnitude கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம 2 dimensional கேஸ்க்கு இங்கே பண்ணியிருக்கிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃபும் பார்த்தோம். இங்கே சிமிலராக இதுவும் அதே மாதிரி பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ வெக்டார் அடிஷன் அனலிட்டிக்கல் மெத்தட் பார்த்துடலாம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் வெக்டார் அடிஷன் ரெண்டு விதமாக பார்த்தோம். ஒன்று வந்து ட்ரையாங்குலர் மெத்தட், இன்னொன்று parallelogram மெத்தட். இப்போது அனலிட்டிக்கலாக நம்மளுக்கு இப்போ ஏதோ ஒரு வெக்டார் கொடுத்துருக்குறாங்க ஆர் வெக்டார், ஸோ இன்னொரு வெக்டார் பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு அனலிட்டிக்கலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ அதோட காம்பனண்ட்டில் எழுதுவோம் ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ay j cap. Okay, so ax ன்றது horizontal component, ay ன்றது vertical component. Okay, so similar b vector இருக்கு. so bx I cap plus by j cap இப்படி கொடுத்துருக்காங்க. Okay, so இப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸும் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது? we are interested to find a vector plus b vector. Okay, so we are now seeing a vector addition analytical method. Okay, so in order to find a and b vector, addition of a and b vector, so நம்ம என்ன பண்ணணும்னா we have to add them component wise ஆட் பண்ண வேண்டியது தான். ஓகே, சிம்பிள் தான். ஸோ ax I cap, so ax plus bx I cap, similarly plus ay plus by j cap. Okay, so இதுதான் a plus b ஓட addition. Okay, so suppose if you want to find a minus b கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? a vector இருக்கு, a vector equal to ax I cap plus ay j cap இருக்கு. Okay, so இப்போ b vector equal to, so bx I cap plus by j cap இருக்கு. Okay, so நம்ம இப்போ we are interested to find a minus b vector. Okay, so a minus b vector க்கு we have to multiply b vector by a scalar, ஒரு ஸ்கேலார் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். என்ன நம்பர்? -1 என்ற நம்பர். ஓகே, ஸோ -1 into b vector equal to minus bx I cap plus by j cap. ஓகே, சாரி, minus by j cap. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ மைனஸ் b கிடச்சிருச்சு. ஸோ we can add a of a plus minus b. ஓகே, ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்? a vector plus minus b vector ஆட் பண்ணோன்னா we get
a minus b. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த வெக்டாரும் இந்த வெக்டாரையும், this is nothing but our minus b vector. ஓகே, ஸோ இதையும் we need to add, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் காம்பனண்ட் வைஸாக ஆட் பண்ணணும். I காம்பனண்ட்டோட எக்ஸ் காம்பனண்ட்டோட எக்ஸையும் ஒய் காம்பனண்ட்டோட ஒய்யும் ஆட் பண்ணணும். அது மாதிரி ஆட் பண்ணோம், வாட் we get ax minus bx I cap plus ay minus by j cap. Okay, so this is our a minus b vector. Okay, so it's the analytical way of adding vectors. Okay, ஸோ உங்கள் புக்கில் இதை வந்து ஒரு ரிசல்டன்ட் வெக்டாராக எழுதியிருப்பாங்க. ஸோ இதுவே வந்து ஆக்சுவலாக ஒரு வெக்டார் தான். ஸோ we can represent it as an r vector. Okay, so r vector equal to rx I cap plus ry j cap. Okay, where rx and ry ன்றது என்னதுன்னா, where rx is nothing but in our case of subtraction, so ax minus bx ன்றது தான் நம்மளோட rx. Similarly ry ன்றது ay minus by, இதுதான் வந்து நம்மளோட ry. Okay, so in the case of subtraction. Okay, so additionக்கு எப்படி இருக்கும், additionக்கு இங்கே இருக்குது. Okay, so in the case of addition, அதை நான் எல்லாத்தையும் ரெட் கலரில் எழுதிக்கிறேன். So this is our a vector equal to ax I cap plus ay j cap. B vector equal to bx I cap plus by j cap. Okay, so we are going to add this. So a vector plus b vector. So this itself is a வந்து ஒரு vector. Okay, so அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், r vector சொல்லுவோம். r vector equal to a vector plus b vector. Okay, so r vector equal to, therefore r vector equal to, அதுக்கும் காம்பனண்ட் இருக்கும்ல, horizontal component. So horizontal component ஆகும் plus vertical component இருக்கு. Okay, so இந்த horizontal component என்னவா இருக்கும், it is nothing but a plus b vector தான். therefore நம்மளுக்கு இது வந்து ax plus bx I cap plus ay plus by j cap. இங்கே j cap வரும். ஓகே, ஸோ இங்கே j cap இருக்குது. So this is ax plus bx I cap plus ay plus by j cap. Okay, so this is our rx and this is our ry. Okay, therefore இங்கே rx equal to ax plus bx and ry equal to ay plus by. Okay, so this is the component of r vector, where r vector is nothing but a plus b vector. Okay, so இதோட நான் இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்குறோன்னா, ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், யூனிட் வெக்டர்ஸ், காம்பனண்ட் ஆஃப் வெக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்குறோம். ஓகே, இந்த ஆர்எக்ஸ் ஆர்ஒய்ன்னு சொல்கிறோம்ல, அதுதான் காம்பனண்ட் வெக்டர். அப்புறம் மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டைரக்ஷன் கொசைன்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம 3 டைமென்ஷனல் கேஸில் ஒரு பொசிஷன் வெக்டரை ரிசால்வ் பண்ணோம், ஆர்எக்ஸ் ஆர்ஒய் ஆர்இசெட்டாக ரிசால்வ் பண்ணோம். ஸோ ஃபைனலாக வெக்டார் அடிஷன் அனலிட்டிக்கல் மெத்தட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தது எல்லாமே வந்து கிராஃபிக்கல் மெத்தட். ஓகே, கிராஃபிக்கல் மெத்தடில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று என்னதுன்னா ட்ரையாங்குலர் மெத்தட், இன்னொன்று வந்து parallelogram மெத்தட். ஓகே, ஸோ அது இல்லாமல் நம்ம அனலிட்டிக்கல் மெத்தடும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு புது டாப்பிக்கில் ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.